வெல்கம் டு மிச்சிசை. இனி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னு சொல்லி ஒரு ஒரு இங்கிலீஷ் லவ் ரொமான்ஸ் ஃபிலிம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆன டயத்தில் வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு ஹிட்டான ஒரு படம். வெளிநாட்டோட கல்ச்சர் எப்படி இருக்குது, வெளிநாட்டோட கல்ச்சர் பார்த்திங்கன்னா ஒரு டீனேஜ் ஆகிட்டாங்க அப்படின்னாலே அவங்க வந்து ஒரு கப்பிளை தேடி கண்டுபிடிக்கணும். ஒரு பையனாக இருந்தால் ஒரு பொண்ணை தேடி, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிக்கணும். ஒரு பொண்ணாக இருந்தால் ஒரு பாய் ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிக்கணும். இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு அவங்க லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேசுவாங்க, பழகுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா கசம்ஸெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா டேட் பண்ணுவாங்க. டேட் பண்ணி எல்லா வகையிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செட் ஆகுதா அப்படிங்கிறலாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. இன்கேஸ் இந்த ப்ராசஸில் ஏதாவது ஒரு வகையில் உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ இல்லை டேட்டிங் பண்ணும்போது ரெண்டு பேத்துக்கு கேரக்டர் செட் ஆகலை அப்படின்னா அப்போவே அவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற பார்த்துட்டு போயிடுவாங்க. இது வெளிநாட்டு கலாச்சாரம். ஸோ வெளிநாட்டு கலாச்சாரம் இப்போவும் பார்த்திங்கன்னா நம்ம நாடுகளையும் இப்போ நிறைய இடங்களை பார்க்க முடியுது. நம்ம சென்னை சிட்டி மாதிரி இடங்கள்ல, பெங்களூர் மாதிரி இடங்கள்ல, மும்பை மாதிரி இடங்கள்ல எல்லா இடங்களையும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அவைலபிளாக, ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னு என்னென்னா, பையனும் பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸாக பழகுவாங்க. ஃப்ரெண்ட்ஸாக பழகி ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கும் இடையில பார்த்திங்கன்னா உடல் தேவை வந்து தேவைப்படும். ஸோ செக்ஸ் வந்து தேவைப்படும். அந்த செக்ஸை மட்டும் பரிமாறிக்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் லவ் பண்ணி அதுக்கப்புறம் டேட் பண்ணி அதெல்லாம் வந்து அடுத்த ப்ராசஸ்ஸு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸுங்கன்னா சிம்பிள், ஒன்லி ஃபார் வந்து நோ எமோஷ்னல் கான்டாக்ட். இந்த நீ இல்லாமல் நான் இல்லை, நான் சொல்கிறத நீ கேளு, என்னோட உணர்வுகளுக்கு நீ சப்போர்ட் பண்ணு, அப்படி இப்படின்னு எந்த ட்ராமாவும் கிடையாது. ஸோ ரெண்டு பேருமே ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக பேசி பழகுவாங்க. ஒருத்தருக்கு பொசசிவ்லாம் ஒன்றும் கிடையாது. நீ வந்து உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சா நீ வந்து அவங்க கூட நீ போய்க்கோ, இல்லை உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சா நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். செக்ஸுக்காக மட்டுமே ஒன்று சேரக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பு. இது நம்ம எல்லா சிட்டி சைடில் நிறைய இடங்கள் இப்போ வந்திருக்கு. ஈவன் ஐடி சைட்லலாம் நம்ம நிறைய இடங்களில் இதை பார்க்க முடியுது. ஸோ இந்த கான்செப்டை வச்சு தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் எதுக்காக இந்த படம் கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து வெளிநாட்டு கல்ச்சராக இருந்தாலும் இப்போவும் இந்த கல்ச்சர் வந்து இங்கேக்குள்ளே நிறையா வந்துருச்சு. இன்னும் ஃப்யூச்சரில் இது இன்னும் அதிகமாகும் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ படத்தோட கதை என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவங்க ரெண்டு பேத்துக்கு செட் ஆகாமல் ஹீரோக்கு வந்து பிரேக்கப் ஆகிருக்கும். அதே மாதிரி ஹீரோயினும் ஒரு பையனை லவ் பண்ணி அவங்க ரெண்டு பேத்துக்கு செட் ஆகாமல் அவங்க ரெண்டு பேத்துக்கு பிரேக்கப் ஆகிருக்கும். ஸோ ரெண்டு பேருமே பிரேக்கப் ஆன ஒரு ஆள் தான். ஸோ இவங்க ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸில் வந்து சந்திக்கிறாங்க. வேலை செய்கிற இடத்துல ஒன்றா சந்திக்கிறாங்க. அப்படி ஒன்றா சந்திக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் பேசி பழகி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து அவங்களோட லவ் ஃபெயிலியர் ஸ்டோரி, அவங்க லவ் பிரேக்கப் ஸ்டோரியை வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுமாதிரி ஹீரோவும் அவங்களோட லவ் ஃபெயிலியர், அவங்க பிரேக்கப் ஸ்டோரியை வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் வந்து சொன்னதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருமே பிரேக்கப் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள அப்போ ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து ஒன்றா டிவி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு லவ் ஃபிலிம் வந்து ஓடிட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓவராக லவ் புரிஞ்சுக்கிட்டு அப்படின்ட்டு இவங்களே ஆல்ரெடி பிரேக்கப்பில் இருக்கானுங்க. ஆனால் இவங்க ஒரு லவ் ஃபிலிமை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. அப்போ வந்து ஹீரோ வந்து சொல்கிறாரு, லவ் வேற செக்ஸ் வேற, இது ஏன் போட்டு இப்படி குழப்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. அதுக்கு ஹீரோயினும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி, ஆமாம் லவ் வேற செக்ஸ் வேற, செக்ஸுங்கிறது உடம்புக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள வருது. அப்போ வந்தோடனே ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ வந்து சரி ஓகே, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ண வேணாம், அதுக்கு பதிலாக நம்ம வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஃப்ரெண்ட்ஸாக இருந்து செக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் வந்து இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம செக்ஸுக்காக மட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து யூஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போடுறாங்க. இதுக்காக ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு டேப் வச்சுருக்காங்க. அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா பைபிளோட பிடிஎஃப் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அந்த பைபிள் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பைபிள் மேலே ரெண்டு பேர் வந்து சத்தியம் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நீயும் நானும் வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, நீயும் நானும் வந்து ஃப்ரெண்ட்ஸு தான், லவ்வர்ஸ்லாம் கிடையாது, நீ நான் வந்து ஃப்ரெண்டு மட்டும் தான். ஆனால் நம்ம ரெண்டு பேரும் வந்து கசமுசா பண்ணிக்கிடுவோம். ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த லவ் பண்ணுறது, எமோஷ்னல் ஆகிறது, பிரேக்கப் இந்த கதையே கிடையாது, கசமுசா பண்ணுறோம், நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து அவங்க ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணி அவங்களோட அந்தரங்க உடம்புகளை பார்த்து ரசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கசமுசா வெவ்வேறு அவங்க எப்படிலாம் ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி வெவ்வேறு விதமான கசமுசா எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு இது பண்ணுறதாகட்டும், ஹீரோயினுக்கு சாப்பிட்ற எல்லா கசமுசா, நம்ம அந்த காமசூத்திரா பொசிஷன்ஸ் வர மாதிரி எல்லா விதமான கசமுசாவும் வந்து பண்ணுறாங்க. அப்படி பண்ணிவிட்டு ஆஃபீஸில் ரெண்டு பேர்லாம் ஒன்றா சேர்ந்து பேசி பழகிறாங்க, ஒன்றா சேர்ந்து வேலையும் செய்கிறாங்க. அப்படி வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அப்போ வெளியே அவுட்டிங் போகிறது, அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக பேசும்போது திடீர்னு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே பற்றிக்கும். ஸோ அந்த செக்ஸு தாகம்,
தீர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாறி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து மேட்டர் பண்ணுறாரு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மேட்டர் பண்ணி பொதுவாக அந்த பசங்க அதிகமாக மேட்டர் பண்ணால் என்ன ஆகுனா அவங்களுக்கு வந்து வயிற்றால போகும், லூஸ் மோஷன்லாம் போகும். ஸோ அந்த மாதிரியான சீன்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் அதிகமாக பண்ணி பார்த்தீங்கன்னா அவருக்கு லூஸ் மோஷன் போகும். மேட்டர் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பாத்ரூம் போய் லூஸ் மோஷன்லாம் போவாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா வந்து வீட்டுக்கு வருவாங்க. அது பெருசாக அவங்க கண்டுக்க மாட்டாங்க, அந்த நாட்டு கல்ச்சருக்கு அது பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நம்ம 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக பழகுவோம், முடிஞ்சளவு நல்லா செக்ஸ் பண்ணுவோம், எந்த எமோஷனல் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா நீ அவனோட கமிட் ஆகிக்கோ, அது மாதிரி எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சா நான் இந்த பொண்ணோட கமிட் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேர் வந்து பேசுவாங்க, எத்தனை நாளைக்கு நம்ம 2 பேரும் இந்த மாதிரி வெறுமனை செக்ஸ் பண்ணிக்கிட்டே திரியிறது, ஆனால் நீ வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணிக்கோ, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி அவங்க சூஸ் பண்ண போவாங்க. அப்படி சூஸ் பண்ண போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காண்டாகும். அதே மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு பையன்கிட்ட பேசுவாங்க. அதை பார்க்கும்போது நம்ம 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 ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா காண்டாகும். ஸோ 2 பேருக்குமே வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்க 2 பேரும் ஒருத்தர் வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க 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 2 பேத்துக்குள்ள வந்து லவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து வேற ஒருத்தரோட கமிட் ஆயிடுவாங்க. வேற ஒரு பையனை லவ் பண்ணி வேற ஒரு பையன் கூட கமிட் ஆயிடுவாங்க. அப்படி கமிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பையனோட ஹீரோயினுக்கு வந்து பெருசாக செட் ஆகாது. ஹீரோயின் மனசில் தான் ஹீரோ இருக்கார் இல்லையா, அதனால வேற ஒரு பையனோட கமிட் ஆனோன்னா அந்த பையனுக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பெருசாக பிடிக்காது. அவங்களால சுற்றிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்மளுக்கு செட் ஆகாது, பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிடுவான் அந்த பையன். ஸோ ஹீரோயினோட 2வது லவ்வும் பிரேக்கப் ஆயிரும். ஆனால் ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணோட அவனுக்கு அசம்சா பண்ணாலுமே அவருக்கு ஹீரோயின் ஞாபகமாகவே இருக்கும். அந்த பொண்ணு அந்த ஹீரோ விட்டு போயிடும். ஃபைனலாக ஹீரோக்கும் வேறு ஆள் கிடைக்காது, ஹீரோயினுக்கும் வேறு ஆள் கிடைக்காது. திரும்பியும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஒன்றா சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையோட அந்த ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஹீரோ வந்து ஃபைனல் சீக்வன்ஸில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரப்போசல் வந்து பண்ணுவாங்க. ப்ரொப்போசல் பண்ணதுக்கப்புறம் 2 பேரும் வந்து ஃபஸ்ட்டு டேட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹீரோயின் வந்து ஃபைனலாக சேர்ந்துருவாங்க. ஸோ இதோட இந்த படம் வந்து முடியுது. ஸோ எதுக்காக இந்த படம் கேட்டிங்கன்னா, சரி இந்த காலகட்டத்தில் காதல் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக வந்து நம்ம இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. இது வெளிநாட்டு கல்ச்சர்னாலும் இப்போவும் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வெளிநாட்டுகளில் பார்த்தீங்கன்னா இது பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு பையனும் பொண்ணு பேசுகிறாங்களா, ஊர் சுற்றுறாங்களா, பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இவன் அவன் கூட சுற்றுறானா, இவன் கூட சுற்றுறானா அப்படிங்கிற மாதிரியான காசிப்ஸ் வந்து இப்போ நம்ம இங்கே நிறைய இடங்களில் பேசிகிட்டு இருக்கோம். அது காரணம் என்ன, நம்மளுக்கு ஆள் கிடைக்கல, அவங்களுக்கு ஆள் கிடைக்குது அதனால சுற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஒரு மேஜரான விஷயம் வந்து சொல்லலாம். இங்கே வந்து இப்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சர்வேட்டிவான ஆளுங்க, ரொம்ப பழமையான ஆளுங்க, மாடர்னான ஆளுங்க அப்படின்னு எல்லா விதமான மனிதர்களும் இங்கே வாழ்கிறதுனால சில நேரங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேரால் அக்செப்ட் பண்ண முடியல. ஆனால் ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக மாறிடும். ஃப்யூச்சரில் வந்து இந்த லவ் பண்ணுறது, பிரேக்கப் ஆகிறது, வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணுறது, வேற ஒரு பாய் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆகிற வரைக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்க தான் செய்யும் ரிலேஷன்ஷிப் லைஃப்பில். அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அவங்க சேர்ந்து வாழ்றதும் சேர்ந்து வாழாமல் போகிறதும் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரோட கையில் தான் இருக்குது தவிர வேறு யாரோட கையிலுமே கிடையாது. இது பேசிக்காக சொன்னால் அவங்க தலைவிதி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து யாருக்கு யார் மேலே காதல் வரும் நமக்கு சொல்லவே முடியாது. ஸோ காதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தர் மேலே மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேலண்டைன்ஸ் டே, ஒரு லவ்வர்ஸ் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.